ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். நீலகிரி மாவட்ட கள ஆய்வுக்காக அடுத்த மாதம் ஊட்டி பயணமாகிறார் முதல்வர் ஸ்டாலின். தமிழக அரசு அறிவிப்பு. திருத்தணியில் காமராசர் பெயரில் உள்ள காய்கறி சந்தைக்கு கலைஞர் நூற்றாண்டு சந்தை என பெயர் மாற்றக்கூடாது. தமிழக அரசுக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். தமிழகத்தின் 5 மாவட்டங்களில் மேலும் 17 மரகத பூஞ்சோலைகள் உருவாக்கப்படும். தமிழக அரசு தகவல். காட்பாடியில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி. அமைச்சர் துரைமுருகன் குடும்பத்தார் சார்பில் கர்ப்பிணிகளுக்கு சீர்வரிசை. சென்னை கடற்கரை எழும்பூர் இடையே அமைக்கப்பட்டுள்ள 4வது வழித்தடம். வரும் 10ஆம் தேதி முதல் அதிவிரைவு ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே திட்டம். சேலத்தில் நடைபெற்ற கல்லூரி ஆண்டு விழா. சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவிகளுடன் நடிகை கயாடு லோகர் உற்சாக நடனம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். சென்னை கடற்கரை எழும்பூர் இடையே 4வது வழித்தடத்தில் வரும் 10ஆம் தேதி முதல் அதிவிரைவு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வேயின் முதன்மை தலைமை பொறியாளர் சோமஸ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை கடற்கரை எழும்பூர் இடையே 274 கோடி ரூபாய் மதிப்பில் கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் 4வது வழித்தடம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 4வது பாதையில் சோதனை ஓட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது. தெற்கு ரயில்வேயின் முதன்மை தலைமை மின்சார பொறியாளர் சோமஸ்குமார் புதிதாக அமைக்கப்பட்ட ரயில் பாதையில் ஆய்வு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இந்த ரயில் பாதையில் பல ரயில்களை இயக்க முடியும் என்றும், எழும்பூரிலிருந்து கடற்கரை வழியாக வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்கள் இந்த வழித்தடத்தில் அதிக அளவில் இயக்கப்படும் என்றும் கூறினார். பாமகவுக்கு எம்பி சீட் கிடைத்துவிட்டதால் அதிமுகவை விட்டு வேறு கூட்டணிக்கு சென்றுவிட்டார்கள் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பாமக தலைவர் அன்புமணிக்கு ராஜ்யசபா சீட் வழங்கினோம் என்றும், ஆனால் அந்த நன்றியை மறந்துவிட்டு அவர் பாஜகவுக்கு தாவிவிட்டார் என்றும் குறை கூறினார். திமுகவை தங்களது எதிரி என்றும், தேர்தல் நேரத்தில் கூட்டணி குறித்து முடிவெடுப்போம் என்றும் கூறிய செல்லூர் ராஜு, அதிமுக ஆட்சி அமைவதற்கு யார் துணை வர வேண்டுமோ அவர்களை ஏற்றுக்கொள்வோம் என்று தெரிவித்தார். மக்கள் எப்போதும் அதிமுக, திமுக என்ற பெரும் கட்சிகளின் தலைமையை தான் விரும்புவார்கள் என்று கூறிய அவர், முன்பு கலைஞரா ஜெயலலிதாவா என்று பார்த்தார்கள், தற்போது ஸ்டாலினா எடப்பாடியா என்றுதான் பார்ப்பார்கள் என்று கூறினார். திமுக எத்தனை கட்சியோடு கூட்டணி வைத்தாலும் தமிழக மக்கள் ஓட்டு போட தயாராக இல்லை என்றும் செல்லூர் ராஜு தெரிவித்தார். ராகுல் காந்தியோ அண்ணாமலையோ யார் சொன்னாலும் தமிழகத்தின் நாடாளுமன்ற தொகுதிகளை குறைக்கக்கூடாது என்பதில் திமுக உறுதியாக இருக்கிறது என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதிக்குட்பட்ட மகிமண்டலம் கிராமத்தில் சித்தேரி ஏரி தூர்வாறுதல் மற்றும் மோர்தானா இடது பிரதான கால்வாய் அமைத்தல் ஆகிய பணிகளுக்கு அமைச்சர் துரைமுருகன் அடிக்கல் நாட்டினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், முல்லை பெரியாறு விவகாரத்திலும் மார்க்கண்டேய நதி விவகாரத்திலும் கேரள அரசு ஒத்துழைக்கவில்லை என்று கூறினார். மும்மொழி கொள்கைக்காக பாஜகவினர் கையெழுத்து இயக்கம் நடத்துகிறார்கள் என்றும், திமுக இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்கிறது என்றும் துரைமுருகன் கூறினார். காட்பாடியில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் கர்ப்பிணி பெண்களுக்கு அமைச்சர் துரைமுருகன் தனது சொந்த செலவில் சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தனியார் திருமண மண்டபத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித்துறையில் மூலம் அமைச்சர் துரைமுருகனின் குடும்பத்தினர் சார்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு தனது குடும்பத்தின் சார்பில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சத்தான உணவுகள், பிளாஸ்டிக், எவர் சில்வர் பொருட்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை சீதனமாக வழங்கினார். தமிழகத்தின் 5 மாவட்டங்களில் மேலும் 17 கிராம பசுமை காடுகள் உருவாக்கப்பட இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தில் 100 மரகத பூஞ்சோலைகள் உருவாக்குதல் என்ற திட்டம் 2022-23ஆம் ஆண்டில் சட்டமன்றத்தில் வனத்துறை அமைச்சரால் அறிவிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் நோக்கம் உள்ளூர் மக்களின் அன்றாட தேவைகளான தடிமரம், விறகு மரம், கால்நடை தீவனம் ஆகியவற்றுக்காக வனங்களை சார்ந்து இருப்பதை குறைத்தலாகும். இதுவரை 29 மாவட்டங்களில் 75 மரகத பூஞ்சோலைகள் அமைக்கும் பணிகள் முற்றிலும் நிறைவு பெற்று முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது திண்டுக்கல், பெரம்பலூர், திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் மேலும் 17 மரகத பூஞ்சோலைகள் உருவாக்கிட மாநில அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகத்திற்கு மொத்தம் 100 மரகத பூஞ்சோலைகள் கிடைக்கப்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக அடுத்த மாதம் நீலகிரி மாவட்டத்திற்கு பயணம் செய்ய உள்ளார். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரடியாக சென்று கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அப்போது மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளையும் கேட்டு வருகிறார். அந்த வகையில் நீலகிரி மாவட்ட மக்களுக்கு பல்வேறு அரசு துறைகள் மூலம் நலத்திட்டங்களை வழங்குவதற்காக அடுத்த மாதம் முதல்வர் ஸ்டாலின் ஊட்டிக்கு பயணமாகிறார். நீலகிரி மாவட்டத்தில் நிலம் மற்றும் கட்டடம் கட்ட அனுமதி கிடைப்பதில் தாமதம் உட்பட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் அவர் நடவடிக்கை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை என்றும் இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை என்றும் விமர்சித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் தமிழ் மட்டுமே எங்களது ஒருமொழி கொள்கை என்று கூறினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கரும்புக்கான கொள்முதல் விலை டன்னுக்கு 3151 ரூபாயாக அறிவித்தது அதன் உற்பத்தி மற்றும் போக்குவரத்து செலவுக்கே போதாது என்று கூறினார். கரும்பு கொள்முதல் விலையை மத்திய அரசு நிர்ணயித்த விலையை தமிழக அரசு அப்படியே அறிவிப்பது உழவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என்றும் கரும்புக்கு டன்னுக்கு 5000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மும்மொழி கொள்கைக்கு எதிராக திடமாக முடிவெடுத்த தமிழக அரசால் மின் நுகர்வு கணக்கீட்டு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த முடியாது என்று திட்டவட்டமாக கூற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அதிகரித்து வரும் ஆன்லைன் சூதாட்ட தற்கொலைகளை தடுக்கும் வகையில் இதற்கு தமிழக அரசு நிரந்தர தடை பெற வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தினார். திருத்தணி நகரில் காமராசர் பெயரில் அமைந்துள்ள காய்கறி சந்தையை கலைஞர் நூற்றாண்டு சந்தை என்று பெயர் மாற்றும் முடிவை திமுக அரசு கைவிட வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் கடந்த 4 ஆண்டுகளாக புதிதாக திறக்கப்படும் மதுக்கடைகளை தவிர மற்ற அனைத்தும் முதன்மை அரசு கட்டிடங்களுக்கும் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பெயரை சூட்டுவதையே அரசு வாடிக்கையாக கொண்டுள்ளது என்று விமர்சித்தார். அறம் சார்ந்த நல்லாட்சியின் மாற்றியமைதான் மக்கள் மனதில் நீங்காது நிலை பெற வேண்டுமே தவிர மக்கள் மறந்துவிடுவார்களோ என்ற அச்சத்தில் மற்றவர்களின் அடையாளத்தை அழித்து வலிந்து திணிக்கப்படும் இதுபோன்ற விளம்பர அடையாளங்கள் மண்ணிலும் நிலைக்காது மக்கள் மனதிலும் நிலைக்காது என்று சீமான் தெரிவித்துள்ளார். ஹிந்தி மொழி பேசும் மாநிலங்களில் 90% பேருக்கு வேறு மொழி தெரியவில்லை என ஆய்வில் தெரியவந்துள்ளது. நெதர்லாந்தைச் சேர்ந்த குளோபல் டேட்டா லேப் என்னும் நிறுவனம் மொழிகள் தொடர்பான ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ளது. ஹிந்தி பேசாத மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் கூடுதல் மொழிகளை கற்க அதிகம் விருப்பம் உள்ளவர்களாக இருப்பதாகவும் தாய்மொழியுடன் ஆங்கில கல்வி பெற்றவர்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹிந்தி பேசாத மாநிலங்கள் 2வது மொழியாக ஆங்கிலத்தையும் ஏற்றுக்கொண்டதாகவும் 1991ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் 14% மக்கள் தமிழுடன் கூடுதலாக ஒரு மொழியை பேசுபவர்களாக இருந்தனர் என்றும் இது 2011இல் 22% அதிகரித்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், இமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் ஹிந்தி பேசும் மக்கள் பிற மொழிகளை கற்பதில் ஆர்வம் காட்டுவதில்லை என்றும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சேலத்தில் நடைபெற்ற கல்லூரி ஆண்டு விழாவில் பிரபல தமிழ் பட நடிகை கயாடு லோகர் உற்சாகமாக நடனமாடி மாணவிகளை மகிழ்வித்தார். சேலம் அருகே அம்மாபேட்டையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் அவர் பங்கேற்றார். அண்மையில் வெளியான டிராகன் திரைப்பட நாயகியான கயாடு லோகர் இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். விழாவில் பேசிய அவர் அதன் பிறகு மாணவிகளுடன் சேர்ந்து நடனமாடி தனது உற்சாகத்தை பகிர்ந்து கொண்டார். பிரபல திரைப்பாடல்களுக்கு ஏற்ப அவர் நடனம் ஆடியபோது அவருடன் சேர்ந்து மாணவ மாணவிகளும் நடனமாடி அரங்கத்தை அதிர வைத்தனர். மயிலாடுதுறை அருகே முறையாக குடிநீர் விநியோகம் செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஆனை மேலக்கரம் ஊராட்சியில் கடந்த 2 மாதங்களாக குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என்றும் சுத்திகரிக்கப்படாத நிலத்தடி நீரை குடிநீராக பயன்படுத்தும் நிலைக்கு தாங்கள் தள்ளப்பட்டு இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகம் மற்றும் ஒன்றிய அலுவலகத்திற்கு பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் கலந்து கொண்டனர். போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டமும் கைவிடப்பட்டது. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு 3 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வரும் 10ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்றும் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.